கத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்கனையும் பொரிச்சனும் வந்து இலைக்கரைசல் வந்து நீங்க மேல ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. அது எப்படி தயார் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. இந்த குச்சி இல்லாம இலைய மட்டும் எடுத்துட்டு, இத உரல்ல போட்டு சும்மா ஒண்ணும் பாதியுமா இடிச்சீங்கன்னா போதும். இன்னும் ரொம்ப நைஸா இடிக்கணும்னு தேவையில்ல. ஒண்ணும் பாதியுமா இடிச்சு ஊற வைக்கணும். ஓகே. ஊற வச்சு 3 நாள் மேக்ஸிமம் 3 நாள் இருக்கணும். 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் புதுசா ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கலாம். இது அடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கண்ணா? ஃப்ளூ கண்ட்ரோல் ஆகுது. சாறு உறிஞ்சும் பூச்சி வர்றதில்ல. வக்கனை பொரிச்சை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால கத்திரி மட்டும் இல்ல, சொரக்காய்க்கு டேமேஜ் பண்ற புழுவே கண்ட்ரோல் பண்ணுச்சு. இதுதான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஆனா இது ஒரு புது விஷயமா இருக்கு. வக்கனையும் பொரிச்சையும் வந்து நாம பயன்படுத்தி இடிச்சு தண்ணியில ஊற வச்சு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணா, அதாவது புழு மட்டும் இல்ல, சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தண்டு புழுவே கண்ட்ரோல் பண்ணுச்சுங்க கத்திரியில. நமக்கு தண்டு புழு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 1 மாசத்துக்கு அப்புறம் தான் தண்டு புழு வரும். ஓகே. மேல குருத்து மட்டும் அப்படியே சாஞ்ச மாதிரி வந்துடும். என்ன நீங்க தண்ணி விட்டு பராமரிப்பு கீழே கொடுத்தாலுமே அந்த தண்டு புழு வரும். அது இது அடிச்ச பின்னாடி தான் கண்ட்ரோலுக்கே வந்துச்சு. ஆனா வந்து 20 லிட்டர் தண்ணிக்கு 600 ml போட்டு 600 ml போட்டு. என்ன நேரத்துல பண்றதுங்க? காலையில நேரத்துல, சாயந்தர நேரத்துல பண்ணலாம்? காலையில 10 மணிக்கு முன்னாடி, இல்லைன்னா 5 மணிக்கு மேல ஈவினிங்ல. இயற்கை வேளாண்மை, உயிர்மை வேளாண்மைனாவே காலை இல்லைன்னா மாலை மட்டும் தான். இடைப்பட்ட நேரங்கள்ல பயன்படுத்தலாம். வெயில் நேரத்துல நம்ம அடிச்சும் பிரயோஜனம் இல்லை. இது வக்கனையும் பொரிச்சனும் போட்ட கரைசல் வந்து தயாராகிடுச்சு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி இடிச்சு போட்டா போதும். ரொம்ப நைஸா அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இடிச்சு போட்டீங்கன்னா போதும். தலை முழுசா போட்டோம்னா சீக்கிரம் ஊறாதுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன டைமிங்ல இப்ப கத்திரி வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம், அதுல என்ன ஸ்டேஜ்ல கொடுத்தீங்க? இது கரெக்டா 30வது நாள்ல இருந்து கண்டினியூவா 25 நாளைக்கு ஒரு டைம் இது கொடுத்தணும். வருது வரல அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். 25 நாளைக்கு ஒரு டைம் இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு டைம். பாதிப்பு இருந்துச்சுன்னா 4 குறைச்சிக்கங்க. பாதிப்பு இல்லைன்னா 30 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும்.